ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம பேச போகிறது வந்து ஓம்ஸ் லா, அதாவது அவர் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன். இதுனா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் usatamilian.com, அங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய வந்து டாபிக்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின்டு கமெண்ட்டில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதில் சூப்பர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். நானும் வந்து உங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஓம்ஸ் லா, அவர் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன். அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் அதனோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் வேணும். இந்த எலக்ட்ரிசிட்டி இதை பற்றி ரிலேட்டட் வந்து உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிய வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு ஓம்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஒரு ஒயரில் வந்து எப்படி கரண்ட் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டிசி கரண்ட் எடுத்துப்போம். அதுதான் ரொம்ப சிம்பிள். டிசி கரண்ட்னா டைரக்ட் கரண்ட். அதில் வந்து உங்களுக்கு 2 டெர்மினல் இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ அந்த 2 டெர்மினல்லையும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் நடுவில் பல்ப் எல்லாம் வைக்கல அப்படின்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் டேரெக்டாக நீங்கள் வந்து ஒயரை வந்து பாசிட்டிவ்ல வந்து நெகட்டிவ் வந்து ஒரே ஒயர் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு தான் போகும். இப்போ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகிறதுனால வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்ல தான் வந்து நம்ம வந்து கரண்ட் அப்படிங்கிறோம். ஏன் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து போகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அதனால வந்து அது பாசிட்டிவ் நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். எதுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா பாசிட்டிவ்ல வந்து ஹையர் பொட்டன்ஷியல் வந்து இருக்கும். அதனால வந்து அது பாசிட்டிவ் நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஹையர் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டர் ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா அது ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால தான் வந்து தண்ணி வந்து கீழே விழுது. இப்போ பேட்டரி எடுத்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ஹையர் பொட்டன்ஷியல், நெகட்டிவ் டெர்மினல் வந்து லோயர் பொட்டன்ஷியல். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறோம். அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து வோல்டேஜ் அப்படிங்கிறோம். இப்போ 12 வோல்ட் பேட்டரிக்கும் 24 வோல்ட் பேட்டரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான். 24 வோல்ட்ல வந்து ஹையர் பொட்டன்ஷியல், அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதனால வந்து என்ன பயன் அப்படின்னா உங்களோட எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து ஃபாஸ்ட்டாக போகும். அதாவது நெகட்டிவ்லேருந்து ட்ராவல் பண்ணுற எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் வந்து ஃபாஸ்ட்டாக போகும். இதுதான் நம்ம வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்றோம். அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வந்து கரண்ட் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம கரண்ட் மெஷர் பண்ணுறது பாசிட்டிவ் சைட்லேருந்து தான் நெகட்டிவ் சைடுக்கு வந்து அந்த ஏரோ வரும். ஏன் அப்படின்னா நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த எண்ட்லேருந்து பாசிட்டிவ் போகும்போது அது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ அந்த இடத்துல மெஷர் பண்ணி கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் நம்ம வந்து கரண்டோட டைரக்ஷன் வந்து காமிப்போம். ஸோ அதனால தான் வந்து அந்த ஏரோ வந்து ஒரு வித்தியாசமாக போட்டிருப்பாங்க, எலக்ட்ரான் இப்படி போகுது, கரண்ட் அப்படி வருது அப்படின்னு. சரி, இப்போ வந்து ஒயருக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு பல்பு ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பல்பு வழியாக போயிட்டு அது பாசிட்டிவ் நோக்கி போகிறதுனால வந்து பல்பு எரியும். ஒருவேளை நீங்கள் ஒயரை வந்து நீங்கள் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணலை அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பல்பு வரைக்கும் போகாது. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் கிளம்புறதுக்கே வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணி ஆகணும். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை காமிச்சா தான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கிளம்புமே, இல்லாட்டி பேட்டரியிலே தங்கிடும் அது. இப்போ இந்த சர்க்யூட் கனெக்ஷனில் இருக்கிற ஒரு பெரிய குழப்பமே வந்து என்னன்னா, இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து நம்ம தான் பேட்டரி வாங்குறோம். ஸோ எவ்வளோ வோல்ட்னு தெரியும். இப்போ என்ன நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா கரண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா நம்ம நடுவில் வந்து நிறைய சர்க்யூட்டை வந்து நம்ம வந்து ப்ளக் பண்ணிடுவோம். அதனால் வந்து எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஏன் வந்து இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சர்க்யூட் நம்ம போடுறோம், இல்லை ஒரு இன்டகிரேட்டட் சிப் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து இவ்வளோ தான் வந்து ஆம்ஸ் கரண்ட் கொடுக்கணும், இவ்வளோ தான் வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ உங்ககிட்ட ஒரு 60 வோல்ட் பேட்டரி இருக்குது, ஆனால் அந்த டிரான்சிஸ்டர் வந்து 12 வோல்ட் தான் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 60 வோல்ட் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பொசுங்கிடும். அதனால் வந்து என்னன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி எல்லாம் பண்ணிட்டு தான் வந்து அவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம சேஃப்டி பண்ணுறது தான் வந்து ரெசிஸ்டர்ஸ் இந்த மாதிரி வந்து காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ரெசிஸ்டரோட வேலை வந்து என்னன்னா அது வர அந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ரெசிஸ்டர் என்ன கன்ஃபிகரேஷனில் வைக்கிறோம் அது பொறுத்து தான் வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆகுதா இல்லை கரண்ட் கண்ட்ரோல் ஆகுதா அது வந்து இருக்குது. ஆனால் ரெசிஸ்டரோட மெயின் பர்பஸே வந்து ஒரு பிரேக் போடுற மாதிரி, ஸ்பீடாக வரது வந்து ஒரு பிரேக் போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும். அதுதான் ரெசிஸ்டரோட வேலை.
இப்போ இங்க ஓம்ஸ் லா எங்க வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓம்ஸ் லா வந்து வச்சுதான் வந்து நம்ம தீர்மானமா சொல்ல முடியும் எந்த இடத்துல எந்த சர்க்கியூட்ல வந்து எவ்வளவு கரண்ட் போகுது இல்ல வோல்டேஜ் போகுது அப்படிங்கிறது ஓம்ஸ் லா வச்சுதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அது நம்ம விஷுவலாவே கால்குலேட் பண்ண முடியும். உங்களுக்கு எப்படி விஷுவலா கால்குலேட் பண்ண முடியும்னா, உங்களுக்கு வந்து வோல்டேஜோட வேல்யூ தெரியும். அப்ப எவ்வளவு ரெசிஸ்டர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம், என்ன கன்ஃபிகரேஷன்ல கனெக்ட் பண்ணிருக்கோம், சீரியஸா இல்ல பேரலா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம ஓம்ஸ் லா வச்சு ஈஸியா வந்து சொல்லிட முடியும். ஸோ இந்த டிரான்சிஸ்டர்ல வந்து இவ்வளவுதான் இன்புட் வோல்டேஜ் இருக்கு, அது வெளியில வரும்போது இவ்வளவு கரண்ட் இருக்கு, வோல்டேஜ் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து எக்ஸாக்டா வந்து சொல்ல முடியும். இதை நம்ம டூல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். மல்டிமீட்டர் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுவும் அதே வேலை தான் பண்ணுது. ஆனா இந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ் எல்லாமே நீங்க மல்டிமீட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏன் வந்து ஒரு இடத்துல ஒரு வோல்டேஜ் காமிக்குது, இன்னொரு இடத்துல வேற வோல்டேஜ் காமிக்குது, சில இடத்துல வோல்டேஜ் சேமா இருக்கு, கரண்ட் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து குழப்பமாயிடும். மல்டிமீட்டர்ல பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே வந்து உங்களுக்கு வந்து ஓம்ஸ்ல தெரிஞ்சாதான் வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியும். இப்போ ஓம்ஸ் லா வந்து என்ன சால்வ் பண்ணுது அப்படின்னா, 3 விஷயத்தை எடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிட்டார் மிஸ்டர் ஓம். அவரோட ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வி அப்புறம் ஐ ஆர். வினா வந்து வோல்டேஜ், ஐனா கரண்ட், அதுக்கப்புறம் ஆர்னா ரெசிஸ்டர். இப்போ இந்த மூணுத்துக்கும் வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டாரு. நம்ம எந்த பாயிண்ட்ல இருந்தாலும் இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால வந்து என்ன நடக்குதுன்றது தெரியும். ஸோ இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து ஒரு ட்ரையாங்கல் மாதிரி போட்டுடலாம். ஸோ நீங்க ட்ரையாங்கல்ல வந்து வி வந்து மேல, அப்புறம் 2 செக்ஷன்ல ஐ ஆர் அப்படின்றத வச்சுக்கலாம். ஏன் வந்து அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து எதை கண்டுபிடிக்கிறோம் பொறுத்து வந்து ஈக்குவேஷன் வந்து மாறிடும். இப்போ நீங்க வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். இப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் மட்டும் தான் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் டிவைடட் பை ஆர் அப்படி போடலாம். ஸோ நீங்க இந்த ட்ரையாங்கல் வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஒரு எண்ட்ல இருக்கிறத வச்சு நீங்க வந்து அது மல்டிபிளிகேஷனா இல்ல டிவிஷனா அப்படிங்கறத வந்து ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். எல்லாம் நிறைய பேர் வந்து குழம்பிடுவாங்க, நான் வந்து வி வச்சு மல்டிப்ளை பண்றதா இல்ல டிவைட் பண்றதா அப்படின்றது குழப்பம் வந்துடும். அதனால இந்த ட்ரையாங்கல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது அப்படியே வந்து ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா வந்து இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த ஓம்ஸ் லா வச்சு என்னன்னா நம்ம சிம்பிள் சர்க்கியூட் வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எப்படி வந்து இந்த கால்குலேஷன்ஸ் ஒர்க் பண்ணுதுன்னு. அதுக்கப்புறம் நீங்க வந்து பெரிய சர்க்கியூட்ஸ் பண்ணினா ஈஸியா வந்து புரிஞ்சிடும். இப்போ சிம்பிளான சர்க்கியூட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சீரிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சீரிஸ் சர்க்கியூட் அப்படின்னா ஒரு ஒயர் எடுத்து நீங்க எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுத்து மறுபடியும் பேட்டரிக்கு வந்து கனெக்ட் பண்ணீங்க. ஸோ ஒரே ஒயர் தான் கனெக்ஷன் வழியா போயிட்டு வந்தது. பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒயர் எடுக்கிறீங்க, அங்கிருந்து வந்து பிரான்ச் அவுட் பண்றீங்க. ஸோ இன்னும் 2 ஒயர் அட்டாச் பண்ணி ஒரு ஒயர் இன்னும் ஒரு ஜாப் வந்து இன்னொரு ஒயர் வந்து இன்னொரு ஜாப் வந்து அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு போய் கடைசியில் வந்து பேட்டரியில தான் வந்து முடியும். ஆனா வந்து நடுவில் வந்து பிரிஞ்சிடும். ஸோ அது வந்து பேரலல் சர்க்கியூட் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த மாதிரி நிறைய சர்க்கியூட் டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஓம்ஸ்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நீங்க வந்து சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் இதை வச்சு தான் நீங்க வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனா இன்னொன்று ஞாபகம் வந்து இது வந்து ரெசிஸ்டர், கரண்ட், வோல்டேஜ் இது மூணுத்துக்கு தான் வந்து ரிலேஷன்ஷிப் V = IR அதுதான் வந்து ஃபார்முலா. ஆனா வந்து ரெசிஸ்டரோட பங்கு என்ன, எந்த இடத்துல ரெசிஸ்டரை போட்டா என்ன இம்பாக்ட் அதுதான் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு விஷயம் என்ன வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது பைஹார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீரிஸ் சர்க்கியூட் இருந்தது அப்படின்னா அங்க மாற போறது வந்து வோல்டேஜ் தான், கரண்ட் வந்து சேமா இருக்கும். பேரலல் சர்க்கியூட் இருந்தது அப்படின்னா அங்க மாற போறது வந்து கரண்ட், வோல்டேஜ் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஒரு சீரியஸ் சர்க்கியூட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சிம்பிளான சர்க்கியூட் எடுத்துப்போம். ஒன்று வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்றோம். அங்க வந்து நம்ம 2 ஓம்ஸ் ரெசிஸ்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். ரெசிஸ்டரோட யூனிட் வந்து ஓம்ஸ், வோல்டேஜோட யூனிட் வந்து வோல்ட், கரண்டோட யூனிட் வந்து ஆம்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த ஒயர்ல வந்து ஒரே ஒரு ரெசிஸ்டர் அது வந்து 2 ஓம்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுல 2 வேல்யூ நம்மளுக்கு தெரியும், வோல்டேஜ் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும். இப்போ இதுல வந்து நம்மளுக்கு தேவை வந்து கரண்ட். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து V = IR தான். ஸோ இப்போ V = IRல வந்து நம்மளுக்கு I வேணும் அப்படின்னா V டிவைடட் பை ரெசிஸ்டர், அதாவது 12 வோல்ட் டிவைடட் பை 2 நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து 6 ஆம்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெசிஸ்டரோட வேல்யூ தெரிஞ்சதுனால வந்து உங்களால வந்து கரண்ட் என்னன்றது கண்டுபிடிக்க முடியுது. இப்போ ஒரு பழைய சர்க்கியூட் பாக்குறீங்க, அங்க ரெசிஸ்டரோட அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சிச்சு. அதை வச்சு நம்ம வந்து ரெசிஸ்டரோட வேல்யூ எல்லாம் கண்டுபிடிப்போம். ஆனா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் தெரியும், எவ்வளவு கரண்ட் வருதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ ரெசிஸ்டர் என்ன வேல்யூன்றது உங்களுக்கு தெரியாது. அப்பனா இதே ஈக்குவேஷன் தான், உங்களுக்கு வந்து வோல்டேஜ் தெரியும், கரண்ட் தெரியும், ரெசிஸ்டர் என்ன வேல்யூவா இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து R = V/I அப்படி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ரெசிஸ்டரோட வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம இப்போ சர்க்கியூட்டை வந்து சீரியஸா கனெக்ட் பண்றதுனால வந்து என்னன்னா நம்மளோட கோல் வந்து வோல்டேஜ் வந்து கம்மி பண்றது. இப்போ நம்ம 2 ஓம்ஸ் ரெசிஸ்டர் வச்சிட்டோம், அதனால நம்மளுக்கு தெரியும் கரண்ட் கால்குலேஷன் வச்சு நம்மளுக்கு வந்து 6 ஆம்ஸ் கரண்ட் இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த ரெசிஸ்டராண்ட என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம 6 × 2 இதை போட்டோம் அப்படின்னா அந்த 2 ஓம்ஸ் ரெசிஸ்டர் வச்சா அங்க வந்து 12 வோல்ட் அப்படிங்கிறது வருது. இப்போ
என்ன வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம குடுத்த இன்புட் வந்து 12 வோல்ட். நம்மளோட ரெசிஸ்டர் தாண்டி வரும்போது நெகட்டிவ் 12 வோல்ட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து இத வந்து புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து இப்ப குழப்பமா இருக்கும். என்னால வந்து ரெசிஸ்டர் தாண்டி வந்து அது நெகட்டிவ் 12 வோல்ட்ன்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு. இப்போ ரெசிஸ்டரோட வேலையே என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ரெசிஸ்டர் வந்து என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து நிறுத்துறது. அதாவது ரெசிஸ்ட் பண்றது. அது சீரியஸா கனெக்ட் பண்ணும்போது அது வோல்டேஜ வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இப்போ இந்த நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு டிரான்சிஸ்டருக்கு வந்து 5 வோல்ட் தான் வேணும் அப்படின்னா, உங்களோட இன்புட் வந்து 12 வோல்ட்னா நம்ம ரெசிஸ்டர் முன்னாடி போட்டா அந்த வோல்டேஜ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ நம்மளுக்கு 5 வோல்ட் வெளியில வர மாதிரி நம்ம அதுக்குரிய ரெசிஸ்டர் நம்ம போட்டா அது வந்து 12 வோல்ட் 5 வோல்ட் வரைக்கும் தான் வந்து அலோவ் பண்ணும். ஸோ இப்போ வந்து இந்த சிம்பிள் சர்க்கியூட்ல வந்து நம்ம ஒரு 12 வோல்ட் வந்து கன்ஸ்டன்ட் பண்ணுது அப்படின்னா, அதாவது நிறுத்துது அப்படின்னா, வெளில வந்து உங்களுக்கு 0 வோல்ட் தான் வரும். ஸோ இப்போ வந்து கொடுக்குறது 12 வோல்ட், நம்ம வந்து 6 ஆம்ப் கரண்ட் இருக்கு. இப்போ 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. அப்படின்னா 6 டைம்ஸ் 2 போட்டீங்கன்னா 12 வோல்ட் வந்து நெகட்டிவா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நீங்க கழிச்சிக்கணும். அப்படின்னா வெளில வருது 0 வோல்ட். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டா இருக்குது தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா கிர்காஃப் லா அப்படின்னு வந்து சொல்றோம். வோல்டேஜ் லா, கிர்காஃப் வோல்டேஜ் லா நம்ம சொல்றோம். ஸோ கிர்காஃப் வோல்டேஜ் லா வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு வோல்டேஜ் வந்து நீங்க ரெசிஸ்டர்லாம் தாண்டி வெளில வரும்போது அந்த வோல்டேஜ் வந்து இருக்கக்கூடாது. அதுதான் இருந்தது அப்படின்னா நீங்க கூட்டி பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்புறம் இது எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் ரிசல்ட் வந்து 0 வரும். அதுதான் வந்து கிர்காஃப் லா. இப்போ இதை புரியும்னா இன்னொரு ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 ரெசிஸ்டர் வச்சுக்கலாம். இப்போ வந்து சீரியஸ் கனெக்ஷன்ல வந்து இப்போ நம்மளோட இன்புட் வோல்டேஜ் வந்து 9 வோல்ட்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 3 ரெசிஸ்டர் வைக்கிறோம். அப்படின்னா 1 வோல்ட், 1 ஓம், 2 ஓம், அப்புறம் வந்து 6 ஓம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து 1 2 6 அப்படின்ற நம்ம ரெசிஸ்டர் வச்சுக்கலாம். இப்போ 9 வோல்ட் வருது. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் தெரியும், அப்போ ரெசிஸ்டர்ஸோட வேல்யூஸ் தெரியும். ஆனால் இது எல்லாமே சீரியஸா கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஈஸியா வந்து எவ்வளவு கரண்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த சீரியஸ் கனெக்ஷன்ல நம்ம எல்லா ரெசிஸ்டரும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 6 2 1 இது மூணுத்தையும் ஆட் பண்ணா 9 ஓம் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. டோட்டலா நம்மளுக்கு வந்து 9 வோல்ட் இன்புட் இருக்கு. அப்போ கரண்டோட வேல்யூ வந்து 1 ஆம்ப் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து 1 ஆம்ப் கரண்ட் தான் இந்த சர்க்கியூட்ல வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டர் தாண்டி வரும்போது உங்களோட வோல்டேஜ் வந்து நீங்க சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் வந்து 1 ஓம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1 ஓம் வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து 1 ஆம்ப் கரண்ட் இருக்கு. அப்படின்னா நம்ம வோல்டேஜ் எவ்வளவு அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 1 வோல்ட். ஏன்னா 1 டைம்ஸ் 1 நம்ம போட்டோம்னா 1 வோல்ட். அப்படின்னா நம்ம வந்து 1 வோல்ட் வந்து கழிச்சிக்கணும். மீதி தான் வந்து வெளியில வருது. இப்போ ரெண்டாவது ரெசிஸ்டர் வந்து 2 ஓம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கரண்ட் வந்து 1 இருக்கு. 1 டைம்ஸ் 2 வந்து 2. அப்படின்னா வந்து 2 வோல்ட் வந்து அங்க வந்து கழிஞ்சிருது. இப்போ மிச்சம் வர்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த 9ல இருந்து 3 வோல்ட் போச்சு. அப்போ 6 வோல்ட் தான் வெளியில வரும். இப்போ நம்ம அடுத்து இருக்குது 6 ஓம்ஸ் ரெசிஸ்டர். இப்போ 6 ஓம்ஸ் ரெசிஸ்டர் வந்து தாண்டி வந்தது அப்படின்னா இப்போ 6 டைம்ஸ் 1 வந்து 6 வோல்ட். இப்போ 6 வோல்ட் வந்து மிச்சம் இருக்க 6 வோல்ட்ல வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ இதுதான் வந்து நெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 0 ஆயிடும். ஸோ இதுதான் வந்து கிர்காஃப் லா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இதே எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பேரலா பார்ப்போம். அப்போ நம்ம வந்து 1 2 6 அப்படின்ற 3 ரெசிஸ்டர் வந்து நம்ம சீரியஸா கனெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இது வந்து பேரலல் சர்க்கியூட்ல வந்து போட்டுடலாம். இந்த பேரலல் சர்க்கியூட்ல வந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து சேமா தான் இருக்கும் அந்த பேரலல் கனெக்ஷன்ல. ஆனால் வந்து உங்களுக்கு கரண்ட் மட்டும் தான் மாறும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து கரண்ட். இப்போ வந்து வோல்டேஜ் வந்து ஒன்னா இருக்கிறதுனால வந்து இப்போ 3 ரெசிஸ்டர் வந்து பேரலா வந்து இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர்ல வந்து எவ்வளவு கரண்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதே V = IR தான் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு கரண்ட் வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா V divided by R அப்படி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 9 divided by 1 அப்படின்னா 9 ஆம்ப்ஸ். அதுதான் வந்து கரண்டோட வேல்யூ. இப்போ ரெண்டாவது ரெசிஸ்டர் போனோம், அது பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா அங்க வந்து 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. இப்போ இதே ஃபார்முலா தான் அங்க வந்து எவ்வளவு கரண்ட் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9 divided by 2 அப்படின்னா 4.5 ஆம்ப் அந்த ரெசிஸ்டர் வழியா வருது. அதுவும் மூணாவது ரெசிஸ்டர் வந்து 6 ஓம்ஸ் ரெசிஸ்டர். இப்போ வந்து 9 divided by 6 அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா 1.5 ஆம்ப்ஸ் அப்படின்னு வருது. ஸோ பேரலா இருக்கிற கனெக்ஷன்ல உங்களுக்கு வந்து கரண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும். சீரியஸா இருக்கிற இதுல வந்து வோல்டேஜ் வந்து மாறும், கரண்ட் வந்து சேமா இருக்கும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சர்க்யூட் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு எது மாற்றணும், உங்களுக்கு கரண்ட் அதிகமா வேணுமா இல்ல வோல்டேஜ் அதிகமா வேணுமா இல்ல கம்மியா வேணுமா அப்படின்றது நீங்க டிசைட் பண்ணணும். ஏன் நம்ம அந்த டெசிஷன் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றோம், அதாவது டிரான்சிஸ்டர் யூஸ் பண்றோமா டயோட் யூஸ் பண்றோமா, அதுக்கு வந்து என்ன கரண்ட் முக்கியமா வோல்டேஜ் முக்கியமா, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெசிஸ்டரை முன்னாடி ஆட் பண்ணிடுங்க அப்படின்னா அது சீரியஸா நான் சர்க்யூட்ல போடணுமா இல்ல பேரலா சர்க்யூட்ல போடணுமா அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து சர்க்யூட்டை வந்து தெளிவா வந்து டிசைன் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த ஓம்ஸ்ல வந்து அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல்ல வந்து ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ஓம்ஸ்ல புரியாம நீங்க வந்து ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் சர்க்யூட் நடந்துடும். அதனால வந்து நீங்க நிறைய ஓவர் வோல்டேஜ் கொடுத்தலாம் இல்ல ஓவர் கரண்ட் கொடுத்தலாம். அதனால அந்த சர்க்யூட்டை வந்து வெடிச்சிடும். அதெல்லாம் அந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கு. அதனால தான் வந்து ஓம்ஸ்ல வந்து தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இந்த வீடியோல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். முடிஞ்சா வந்து சால்வ் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்லயும் வந்து போடுங்க. இப்போ வந்து ஒரு சர்க்யூட் எடுத்துப்போம். அதுல வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. நம்ம ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி அலைனா இருக்கு, ஒன்னு சீரியஸா இருக்கும் இல்ல பேரலா இருக்கும் ரெசிஸ்டர்ஸ்.
இப்போ இப்படி இமேஜின் பண்ணுங்க, அதே சர்க்கியூட்ல வந்து செகண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒன்று வந்து 12 வோல்ட், இன்னொரு சைடில் வந்து ஒரு 24 வோல்ட், ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் சேம் சர்க்கியூட்ல. இப்போ இந்த சினாரியோல வந்து நீங்க வந்து இந்த கால்குலேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம வந்து இது ஒரு டாபிக்கா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இப்போ உங்களை குழப்பாம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓம்ஸ்லானா என்ன, அதெல்லாம் வந்து வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு. என்னோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ணிடல அப்படின்னா என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.